Hallelujah. Thank you, Lord. மீண்டும் தேவன் நமக்கு தந்த இன்னொரு புதிய நாளுக்காக இந்த நாளையும் நாம் காண தேவன் சித்தம் வைத்து இந்த நாளிலே நம்மை கூடி வர செய்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர். இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராயிருந்தார். இரவு இளைப்பாறுதலை தந்தார். விழிக்கும்போது அவருடைய சாயலில் திருப்தியாக நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் தேவாவியானவருடைய பிரசன்னத்தில் நம்ம எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு காண்பிக்கிற எல்லா தயவுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு அருளுகிற எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். இந்த விசேஷித்த ஆராதனையின் 13வது நாள் இந்த அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்திலே ஒன்று கூட நாங்கள் கூடி வருவதற்கும் ஒருமித்து உம்மை உயர்த்த, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த, உடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொண்டு ஜெபிக்க தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. சொல்லுவோமா? உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணும் எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே. உம் நாமம் உயரணுமே, எங்கள் குடும்பத்தில் அரசு வரணுமே, உம் விருப்பம், உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா, அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும்
எனக்கு தாருமையா, எனக்கு தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. Thank you Lord. அப்பா பிதாவே, அப்பா பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. எல்லாம் கேட்கலாமா? பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே, குறைகளை மன்னியுமே. அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, Amen. அப்பா Hallelujah. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா அப்பா உம்மை உயர்த்துகிறோம். அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, இயேசுவே. அப்பா பிதாவே, அப்பா உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகின்றேன். தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழ். என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இயேசுநாதா, ஆமே. இதயமெல்லாம் மகிழுதையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவை எங்களுக்காக செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஆண்டவரே, இறக்கி வைத்தே. ஏசையா, உம்மைத்தான்
நேரத்திலும் உம்மையே எங்களுக்கு முன்பாக நிறுத்தியுள்ளோம். ஏசையா என் முன்னே ஏசையா ஏசையா எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. ஏசையா முன்னே இந்த நாள் எனக்கு முன்பாக இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ சவால்கள் எனக்கு முன்பாக இந்த நாளிலே எனக்கு எதிரிட்டு நின்றாலும் இந்த காலை நேரத்திலே ஏசையா உம்மைத்தான் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா ஆமென். உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. தேவனே, எங்கள் நடுவிலே எழுந்த தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பு. உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பு. வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வு அவருடைய வீடுகளுக்குள்ளாக தேவ மகிமை, தேவ பிரசன்னம். ஆமென். Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. எல்லாம் தேவனை ஆராதிக்கலாம். ஓ மகிமை, வல்லமை, நன்றி. இந்த நாளிலும் தொடர்ந்து நீராளுகை செய்வீராக. தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும், நேரலையின் மூலமாய் இணைந்து தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், வெளியிடங்கள், வெளி தேசங்கள், வெளி பட்டணங்களிலிருந்து எங்களோடு கூட இந்த அதிகாலை நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. தொடர்ந்து மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசேஷித்த காலை ஆராதனையின் 13வது நாள் காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடிவர ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஆமென். தேவனை பாடி மகிமைப்படுத்தும். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவர் என்றும் நன்மைகள் செய்பவர். நாம் அவரை அறிந்து ஆராதிக்கிறோம். ஆமென். நாம் அறியாத தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை, நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை, நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் இன்னார் என்பதை, என்னை ஆட்கொண்டிருக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்து அவரை ஆராதிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள்
உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். மனித தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனித தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். எங்களை ஆட்கொண்டவரே, ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவர், உண்மையுள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, உண்மையுள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய், வாழ்க்கை பயணங்களில் எல்லாம் பயணத்திலே எங்களை விட்டு விலகாத மேகத்தூணாய் வருபவரே. உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் உடைய வார்த்தையின் திருவுணவால் எங்களை வளமாய் வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் அவரே, என்றும் நன்மைகள் அவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள். எங்கள் வாழ்க்கை உண்மை உள்ளவராய், உண்மையுள்ளவரே, ஆமென், நன்மைகள் செய்கிறவராய், என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட
யார் என்று அறிவே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். உண்பது போல ஒவ்வொரு நாளும் அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது ஆமென். உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உதடுகள் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம் உள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் புகழ்கின்றேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள போற்றி தேவனே. தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன். மகிமை மகிமை வாஞ்சிக்கின்றேன். வல்லமை வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள போற்றி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் புகழ்கின்றேன். நீதானே நீதானே என் துணையானீர், உன் நிழலில் களிகூறுவே. நீர்தானே துணையானீர், உன் நிழலில் களிகூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள புகழால் போற்றி புகழ்கின்றேன். ஓ ஆனந்த களிப்புள்ள புகழால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் புகழ்கின்றேன். ஆனந்த உள்ள உதடுகளால் போற்றி ஹல்லேலூயா. தோல்வி இல்லை,
சொல்லுவோம், சேர்ந்து பாடுவோம். ஹalleluya வெற்றி உண்டு, ஹalleluya. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. ஹalleluya ஹalleluya. தோல்வி இல்லை, ஆமென். ஹalleluya வெற்றி உண்டு, ஹalleluya, ஹalleluya. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. வெற்றி, ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya, ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் இடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். ஹalleluya, ஹalleluya. தோல்வி இல்லை, ஓ ஹalleluya வெற்றி, ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya, ஹalleluya. வெற்றி உண்டு, ஹalleluya. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு, ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya, ஹalleluya, இல்லை, ஹalleluya. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக செய்ய முடியும், உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியோ? தோல்வில்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இந்த அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி, வெற்றி, வெற்றி. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை. வெற்றி உண்டு, வெற்றி, அல்லேலூயா. இல்லை, பலவீனத்தின் மேலே வெற்றி, வெற்றி உண்டு, சத்துருடைய கிரியைகளின் மேலே வெற்றி, தோல்வி இல்லை, பிசாசின் மேலே ஜெயம், வெற்றி அவன் கிரியைகளின் மேலே ஜெயம், அவனுடைய வல்லமைகளின் மேலே ஒரு ஜெயம். வெற்றி உண்டு, ஓஹோ, ஹalleluya, இல்லை, ஹalleluya, ஹalleluya. ரமணா சந்தரதி கதனா, வெற்றி உண்டு, ஹalleluya, தோல்வி இல்லை, ஹalleluya, ஹalleluya. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு, ஹalleluya. சொல்லுவோம், பிசாசு தோற்று போனவன், அவனுடைய வல்லமைகள் தோற்று போனது, அவனுடைய கிரியைகள் தோற்று போனது, வெற்றி உண்டு, அவனுடைய தந்திரங்கள் தோற்று போனது. இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹalleluya, வெற்றி ஹalleluya. உடமனா சந்தரா, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா.
அல்லேலூயா. இல்லை உரிக்கமனஷ்யந்தலரா. வெற்றியுண்டு ஆமென். நல்ல விடுதலையோடு ஜெயத்தோடு கரங்களை தட்டி பிசாசின்களின் மேல, பிசாசினுடைய வல்லமைகள் மேல, அவனுடைய தந்திரங்கள் மேல, அவனுடைய கிரியைகள் மேல, அவனுடைய ஆளுகை மேல ஒரு ஜெயம் ஜெயம் ஜெயம். பலவீனத்தின் மேல, வியாதியின் மேல, சாபத்தின் மேல ஒரு ஜெயம். ஹல்லேலூயா. ஓ ரமகதனனா. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடங்கள் அப்படி எழும்பி நின்று Thank you, Jesus. Hallelujah. Amen. Amen. Hallelujah. நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ ஜீ. Thank you, Appa. Thank you, Jesus. 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 Oh, நன்றி 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 ஆண்டவரே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றோ தூயவரே, துணையாளரே, துதிக்கே தூயவரே, துணையவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம்
உம்மை புகழ்ந்து இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே இயேசு ராஜா நன்மைகளை எண்ணியே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆமென் ஆராதனை உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே மகிமை ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை 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 உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆமென் ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை Jesus glorious Father உமக்கே ஆராதனை நீ நல்லவர் நீ பெரியவர் நீர் உயர்ந்தவர் நீ சிறந்தவர் ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க இயேசு வாழ்க நாமம் வாழ்க அவர் நாமம் வாழ்க வாழ்க நாமம் வாழ்க கரங்களை தட்டி வாழ்க உயர்த்துகிறோம் குடாமனா சகதனா வாழ்க உரைவா கபலா கதரா ரே தேரே மக்கதுடாமனா நாமம் வாழ்க ஓ இயேசு வாழ்க 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 நாமம் வாழ்க உம் நாமம் வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இயேசு வாழ்க வாழ்க நாமம் வாழ்க இயேசு வாழ்க 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 வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரகவன மனசந்தரா பிரேமகதலவரா நீரத்தினார் வல்லமை உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தார் வல்லமை உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டே வல்லமை வல்லமை உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டே வல்லமை ஆட்டுக்குட்டே வல்லமை வல்லமை உண்டே நல்ல கரங்களை தட்டி ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம் உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் வல்லமை உண்டு
அவருடைய இரத்தத்தினாலே சமாதானம், அவருடைய இரத்தத்தினாலே பாதுகாப்பு, அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே சங்காரத்துக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகிறோம். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம், வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, வல்லமை ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. காலை நேரத்தில் ஒரு புதிய வல்லமையினால, ஒரு புதிய வல்லமையினால தேவன் நம்மை இடை கட்டுகிறார். ஒரு புதிய வல்லமையினால நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவர் பலப்படுத்துகிறார். ஒரு புதிய வல்லமை, வல்லமை ஆவியின் வல்லமை, அன்பினின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை பொழிந்திடும். அவர் வல்லமை விளங்குகிற பெட்டியோடு கூட தாம் விரும்புகிற ஸ்தலத்தில் எழுந்தருளுகிறார், எழுந்தருளுகிறார். உன் வாழ்க்கையில் அவர் வல்லமையோடு எழுந்தருளுகிறார். உன் குடும்பத்தில் அவருடைய வல்லமையோடு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வல்லமையோடு, உன் எதிர்காலத்தில் அவர் வல்லமையோடு, உங்க வியாபாரங்களில் பிசினஸில் வல்லமையோடு, ஊழியத்தில் அவர் வல்லமையோடு. ஓ ரபா மாமா ஷிகலகதனா, ஹல்லேலூயா, 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 hallelujah. Thank you, Appa. Amen. Thank you, Jesus. Nandri Yeshuve, Nandri Yeshuve, Nandri Yeshuve, நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. Hallelujah. நன்றி. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த காலை நேரத்திலே நாங்கள் உம்மை மனதார துதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவருடைய
பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் நேரலையின் மூலமாய் இணைந்து தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் அநேக பட்டணங்களிலும் தேசங்களிலும் இருந்து எங்களோடு கூட நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். தேவனுடைய நிச்சயித்த சந்திப்புகளை பெற்று அனுபவிக்கிற இந்த நாட்களிலே இந்த 13வது நாள் காலை நேரத்திலும் தேவனுடைய சந்திப்பை குறித்து, தேவன் சந்தித்த விதங்களை குறித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய சந்திப்பு ஒருவேளை நாம் நினைத்த நாட்களில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் நிர்ணயித்த காலத்தில் அவர் நிச்சயம் நம்மை சந்திப்பார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் இருக்கும் சூழ்நிலைகள், நாம் இருக்கும் நிலைகள், நாம் கடந்து போகிற வழிகளும் வேதனைகளும், நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், இவை எல்லாவற்றை முற்று கவனித்து ஆராயும் போது இந்த காலகட்டம்தான், இந்த நேரத்தில்தான் தேவன் நம்மை சந்தித்தால் சரியாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேசம் கடந்து போகிற சூழ்நிலை, ஆவிக்குரிய உலகம் கடந்து போகிற சூழ்நிலைகள், திருச்சபை தலைவர்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய ஜீவிதங்கள், தொழில் வியாபாரம் செய்கிறவருடைய வாழ்க்கை, இவையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த நேரத்தில் தேவன் நம்மை சந்தித்தால் நலமாயிருக்கும் என்றே தோன்றுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த நேரத்தில் நம்மளை சந்திக்காமல் வேறு எந்த நேரத்தில் நம்மை சந்திக்க போகிறார்? ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயம் தேவன் நம்மை சந்திப்பார். அவருடைய நிச்சயித்த சந்திப்புகள் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நேரிட ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். இன்றைக்கும் ஒரு தேவனுடைய சந்திப்பை ஆமென் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமென். கர்த்தருடைய தூதனானவர் என்கிற பதம் பழைய ஏற்பாட்டிலே எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அதெல்லாம் நேரடியாய் கர்த்தரே அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த மனிதர்களை, அந்தந்த ஜனக்கூட்டங்களை சந்தித்த ஒரு அனுபவம். ஆமென். நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் என்கிற பதம் எங்கெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்களோ அதெல்லாம் அது தேவ தூதனுடைய சந்திப்பல்ல, தேவனே அவர்களை நேரடியாய் சந்தித்த விதங்கள். ஆமென்.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவன் பிறக்கும் போதே அவனை குறித்ததான திட்டங்களும் அவனை குறித்ததான தரிசனங்களும் அவன் மேல் இருந்தது. அவனை கொலை செய்யும்படிக்கு சத்துரு அவன் பிறந்த நேரத்திலேயே முயற்சித்தான். தேவன் அவனை பாதுகாத்து வந்தார். இப்பொழுது மீண்டும் தேவனுடைய சந்திப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவ பர்வதம் தேவன் சந்திக்கிற இடம். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொய்வுகள் வருகிறதோ, தோல்விகள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறோமோ, அதாவது எல்லாம் கைவிட்டது போல, எல்லாம் தளர்ந்தது போல, எல்லாம் முடிந்தது போல, என் திட்டம், என் தரிசனம், என்னை குறித்ததான தேவனுடைய வெளிப்பாடு, என் குடும்பத்தை குறித்ததான தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், என்னை குறித்ததான என் பிள்ளையை குறித்ததான, என் மகனை குறித்ததான, என் மகளை குறித்ததான தரிசனங்கள், திட்டங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமீன் என்னவாயிற்று என்கிற சந்தேகமும் கேள்விகளும் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்து when we feel down, நம்ம ரொம்ப சோர்ந்து போய், ரொம்ப தளர்ந்து போய், ஜெபிக்க முடியாமல், வேதம் வாசிக்க முடியாமல், ஆமென், தேவ சமூகத்தில் ஐக்கியப்பட முடியாமல், நாம் ஒரு காலத்தில் அப்படியே ஆமென் தேவ திட்டத்தை விட்டு மாறி விலகி வேறு பக்கமாய் பயணித்து கொண்டிருக்கும்போது, சரியான ஒரு சந்தர்ப்பத்தில், சரியான ஒரு நேரத்தில் தேவன் நம்மை அப்படியே திசை திருப்பி தேவ பர்வதத்தில் கொண்டு வருவார். ஆமென். நம்மையே தெரியாமல், நமக்கே தெரியாமல் நாம் வந்து நிற்கிற இடம் தேவ பர்வதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இங்கே மோசே 40 வருஷ காலம் அந்த எல்லைகளுக்குள் நடமாடுகிறான். 40 ஆண்டுகள் ஆடுகளுக்கு பின்னாடி அதே எல்லைகளுக்குள்ளாலே நடமாடுகிறான். இப்போ அந்த எல்லைகளுக்குள் அவன் சுற்றி வந்தாலும் இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆமென், தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஆண்டவர் நம்மளை எப்படி ஆகிலும் வளைத்து நெளித்து திருப்பி, நம்மளை தட்ட வேண்டிய இடத்துல தட்டி, அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து, அணைக்க வேண்டிய இடத்துல அணைச்சி, என்னெல்லாம் அவர் செய்யணுமோ செஞ்சு ஒரு நாள் கண் விழிக்கும் போது தேவ பர்வதத்தில் வந்து நிற்போம். அதுதான் தேவன் நம்மை சந்திக்கிறதற்கான நேரம். அல்லேலூயா. 40 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட அவன் அந்த பர்வதத்தில் அவன் வந்ததாயில்லை. ஆனால் தக்க சமயம் வந்தபோது, when the appointed time has come, தேவன் மோசேக்காக நிர்ணயித்த நியமித்த அந்த காலம் வந்தபோது ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய கால்கள் தெய்வ பர்வதத்துக்கு நேராய் வந்தது. ஆமென். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், உங்களை தைரியப்படுத்த, உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கண்டினியூ டு ப்ரே. ஜபித்து கொண்டே இருங்கள். ஜபிக்கிறதுல சோர்ந்து போகாதிருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. காலம் கனிந்து வரும்போது, காலம் கைகூடி வரும்போது, ஆமேன், வேறு எந்த திசையில் சுற்றிக்கிட்டு இருந்தாலும், வேறு எந்த வழியில் சுற்றிக்கிட்டு இருந்தாலும், வேறு எந்த மார்க்கத்தினூடாய் போய்கொண்டிருந்தாலும் அவர்களை கரெக்டாக தேவ பர்வதத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்குள்ளிருந்து வெளியேறின மோசே, தேவனுடைய திட்டத்துக்குள்ளிருந்து வெளியேறின மோசே, ஆனால் மீண்டும் அவனுக்கு ஒரு சந்திப்பு. கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியில், சாதாரணமான சந்திப்பல்ல, இது ஒரு அக்கினி மயமான சந்திப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி மயமான சந்திப்பு. இந்த சந்திப்பு, ஆமென், இங்கே வசனம் சொல்லுகிறது, முட்செடியின் நடுவிலிருந்து அக்கினி ஜுவாலையிலே நின்று
அவனுக்கு தரிசனமானார். அவனுக்கு தரிசனமானார். தேவனுடைய சந்திப்பு, தேவனுடைய சந்திப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழும்போது அவன் இதுவரைக்கும் வாழ்க்கையில் காணாத ஒரு அதிசயத்தை அவன் காண்பான். ஆமென். 40 ஆண்டுகள் இந்த எல்லைகளுக்குள் தானே சுற்றினோம். 40 வருஷங்கள் இந்த பர்வதத்தில் தானே சுற்றி சுற்றி வந்தோம். இதுவரைக்கும் என் கண்களில் படாத ஒரு காட்சி, இதுவரைக்கும் என் கண்களிலே தென்படாத ஒரு காரியம் என் கண்ணிலே தெரிகிறது. 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? ஆச்சரியம். அது ஒரு அதிசயம். சாதாரணமாய் ஒரு செடியில் தீப்பற்றி கொண்டால், சாதாரணமாய் ஒரு முட்செடியில் தீப்பற்றி கொண்டால் அது எவ்வளவு பெரிய பட்ட மரமாக இருக்கலாம், பச்சை மரமாக இருக்கலாம். இன்றைக்கு காட்டுத்தீகள் பரவும் போது அதிலே காய்ந்த மரங்கள் என்றும் இல்லை, பசுமையான மரங்கள் என்றும் இல்லை. அந்த தீ பரவ 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 எந்த மரங்களாக இருந்தாலும் என்ன செஞ்சிடும்? கருகி போயிடும். ஒரு தேவனுடைய சந்திப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழும்போது, ஒன்று, அவன் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அதிசயத்தை அவன் கண்கள் காணும். இந்த காலை நேரத்தில் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். தேவ சந்திப்பை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தேவன் எங்களை சந்திக்க வேண்டும். தேவன் எங்கள் குடும்பத்தை சந்திக்க வேண்டும். தேவனின் மகனை சந்திக்க வேண்டும். தேவனின் மகளை சந்திக்க வேண்டும். தேவனின் குடும்பத்தின் பிள்ளைகளை சந்திக்க வேண்டும். என் கையின் பிரயாசங்கள் தேவனுடைய சந்திப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறோமே. இதுவரைக்கும் உங்கள் கண் காணாத ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். இதுவரைக்கும் உங்கள் கண் காணாத ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். ஒரு அற்புத காட்சி உங்கள் கண்கள் பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்த மகன்தான், இதுவரைக்கும் பார்த்த மகள்தான், இதுவரைக்கும் பார்த்த வேலைதான், இதுவரைக்கும் பார்த்த ஆமென் ஊழியங்கள் தான், இதுவரைக்கும் செய்து வந்த காரியங்கள் தான், இதுவரைக்கும் 40 ஆண்டுகள் இல்லாத ஒரு மாற்றத்தை ஒரு தேவனுடைய சந்திப்பு 4 வினாடிகளில் தர முடியும் என்றால், நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமை காண முடியும். ஆமென். ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு அதிசயம். ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். ஆமென். முட்செடி எரிந்தும் வெந்து போகாதிருக்கிறது. ஆமென். என்ன அதிசயம்! தேவனுடைய சந்திப்பை பெற்ற நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி போன்ற சோதனைகள் வந்தும் நாம் இன்னும் அழியாமல் இருக்கிறோம். அதுதான் அதிசயம். அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, முட்செடியில் ஜுவாலி தெரிந்து கொண்டிருக்கிறது. 1 மடங்கு அல்ல, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு 7 மடங்கு. அப்படின்னா பிரச்சனை வந்தாலும் பரிபூரணமாக வரும், பிரசன்னம் இருந்தாலும் பரிபூரணமாக இருக்கும். ஆமென். எதுவும் நமக்கு குறை வைக்கவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதையும் குறை வைக்க மாட்டார். பிரசன்னமும் பரிபூர்ணமாக இருக்கும், பிரச்சனையும் பரிபூர்ணமாக இருக்கும். ஆமென். எல்லாருக்கும் 1 மடங்கு, ஆராதிக்கிறவர்களுக்கு 7 மடங்கு. 7 மடங்கு. ஜுவாலி தெரிந்து கொண்டிருக்கிறது. ஜுவாலி தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினிக்குள்ளால சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருக்கிறார்கள். வெளியிலிருந்து பார்க்கிறான். அங்கே அக்கினியில் அவர்களை சந்திக்க ஒருவர் வந்திருக்கிறார். ஆமென். அவர்கள் அந்த சிலைக்கு முன்பாக வணங்காதிருக்கும் போது அவர் வரவில்லை.
அவர்கள் கைகளும் கால்களும் கட்டப்படும் போதும் அவர் வரவில்லை. அதான் நான் சொல்கிறேன், அவர் சரியான நேரத்தில் அவரை சந்திப்பார். நாம் அவருக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆண்டவரே நைட்டு 9 மணிக்கு நீர் என்னை சந்திக்கணும் அப்படின்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது, டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவர் தான் நமக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவார். காலையில் வந்திருப்பா, நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு. அக்கினி ஜுவாலி தெரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒருவர் சந்திக்க வந்திருக்கிறார். அந்த சந்திப்பு அந்த அக்கினியை அவித்து போட்டது. ராஜா சிங்காசனத்திலிருந்து உற்று பார்க்கிறான். எப்படி மோசே இங்கே உற்று பார்த்தானோ அதுபோல அவனும் என்ன செய்கிறான், உற்று பார்க்கிறான். உற்று பார்த்தவனுடைய கண்களுக்கு ஒரு அதிசயம். உற்று பார்த்தவனுடைய கண்களுக்கு ஒரு அதிசயம். கட்டுண்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் விடுதலையோடு தேவனை ஆமேன் அக்கினிக்குள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு அதிசயம், போட்டது 3, 4வது ஒரு நபர் வந்திருக்கிறார். அவர் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதிசயத்துக்கு மேலே அதிசயம். வெளியே வர்றாங்க, வந்து அவருடைய சரீரங்களை அவருடைய வஸ்திரங்களை ராஜா போய் என்ன செய்கிறான், முகர்ந்து பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது, அக்கினியினுடைய வாசனை முதலாய் அவர்களுடைய வஸ்திரத்தில் இல்லாதிருந்தது. ஆமென். தேவன் சந்தித்தால், தேவன் சந்தித்தால் அதிசயத்தை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். இதுவரைக்கும் நான் பார்க்கலையே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நான் கண்டதில்லையே, இதுவரைக்கும் என் குடும்பத்தில், இதுவரைக்கும் என் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில், இதுவரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தை பார்க்குறேன், ஒவ்வொரு நாளும் என் பிஸ்னஸை பார்க்குறேன், ஒவ்வொரு நாளும் என் வேலையை பார்க்குறேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை பார்த்து கொண்டே வருகிறேன். ஆனால் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயத்தை இன்றைக்கு நான் பார்க்கிறேன் என்றால் இடையே தேவனுடைய சந்திப்பு நடந்திருக்கிறது. ஆமென். அது நமக்கு அதிசயத்தை காட்டும். அந்த சந்திப்பு நமக்கு என்னதை காட்டும்? அதிசயத்தை காட்டும், அதிசயத்தை காட்டும். இரண்டாவது இந்த சந்திப்பு என்ன செய்யும்? நம்மை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்க செய்யும். அதிசயத்தை காட்டும், அர்ப்பணிக்க பண்ணும். ஆண்டவர் மோசேயோடு கூட தேவனுடைய திட்டத்தை சொல்லுகிறார். நீங்கள் 3:10 வாசித்தால், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். God revealed his plan. ஒரு சந்திப்பு நடக்கும்போது ஏதோ தன் இருதயத்தில் இருக்கிற திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தேவ சந்திப்பு நிகழாமல் நம்மை குறித்ததான தெய்வீக திட்டங்கள் நமக்கு வெளிப்படாது. ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு தேவனுடைய சந்திப்பு நடந்தே ஆக வேண்டும். அது பிரத்யட்சமாய் தனிப்பட்ட முறையில் 1-to-1 என்கவுண்டராக இருக்கலாம். அல்லாவிட்டால் ஏதோ ஒரு தேவ மனிதர்கள் மூலமாய் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு சந்திப்பாக இருக்கலாம். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் மூலமாய் சந்திக்கிற ஒரு இடைபடுதலாக இருக்கலாம். எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய சந்திப்பு நடக்காமல் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நீங்களும் நானும் அறிய முடியாது. தேவ திட்டத்தை அறியாமல் நீங்களும் நானும் அர்ப்பணிக்க முடியாது. மோசேக்கு தன்னுடைய திட்டத்தை அறிவிக்கிறார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனுக்கு அனுப்புவேன், வா. இந்த சந்திப்பு மோசேயை அர்ப்பணிக்க வைத்தது. மோசேயை அர்ப்பணிக்க வைத்தது. ஒன்று அதிசயத்தை காட்டும், 2
இந்த சந்திப்பு என்ன செய்யும்? அர்ப்பணிக்க வைக்கும். அர்ப்பணிக்க வைக்கும். இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க மனதில்லாமல் அலைந்து திரிகிறார்கள். நாம் எவ்வளவோ முயற்சிக்கிறோம். ஒப்பு கொடுறா, உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு, உன் ஜீவியத்தை ஒப்பு கொடு, குடும்பமாக ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு நேராக நம்ம எவ்வளவு காரியங்களை அவங்களுக்கு சொன்னாலும் ஒப்பு கொடுக்குற இருதயம் அவங்களுக்கு வரல, ஒப்பு கொடுக்குற மனம் அவங்களுக்கு வரல. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சந்திப்பு அவங்களுக்கு நடக்கலை. தேவனுடைய சந்திப்பு நடந்துருச்சுன்னா ஆண்டவர் அவனுக்கான திட்டத்தை சொல்லுவார், வான்னு சொல்லுவார், அவன் வந்துடுவான். அல்லேலூயா. அதிசயத்தை காட்டுகிற ஒரு சந்திப்பு, தேவனுக்காக நம்மை அர்ப்பணிக்க வைக்கிற சந்திப்பு. மூன்றாவது, கர்த்தருடைய திட்டத்துக்காக நம்மை அனுப்புகிற ஒரு சந்திப்பு. ஆமென். உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன். 12வது வசனம், அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கா இதுவே அடையாளம். அப்போ அதிசயம் 2, அர்ப்பணிப்பு 3, அனுப்பப்படுதல். ஒரு சந்திப்பில் பல காரியங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு சந்திப்பு நடந்த அதிசயத்தை பார்ப்போம், ஒரு சந்திப்பு நடந்தால் அர்ப்பணிப்போம், ஒரு சந்திப்பு நடந்தால் அனுப்பப்படுவோம். சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக அவரவர் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். தச்சு வேலை செய்து கொண்டிருந்தார்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸாக இருந்தாங்க, மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தாங்க, பல தரப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லாரையும் ஒரு நாள் ஒரு மலை அடிவாரத்தில் சந்தித்தார். சந்தித்த பிறகு சொன்னார், நான் உங்களை இந்த உலகத்திற்குள் அனுப்புகிறேன், நான் உங்களை இந்த உலகத்திற்குள் அனுப்புகிறேன். ஓநாய் கூட்டத்துக்குள்ள ஆட்டுக்குட்டி அனுப்புறது போல நான் உங்களை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். நீங்கள் போங்க, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அப்போ அந்த சந்திப்பு நடக்காதது வரைக்கும் அவர்கள் அனுப்பப்படவில்லை. அப்போ சந்திப்பு என்னை என்ன செய்கிற? தேவனுக்காய் அனுப்புகிறது, தேவனுக்காய் அனுப்புகிறது. இன்றைக்கி இந்த நாட்களில் தேவனுடைய காரியங்களுக்காய், தேவனுடைய தரிசனங்கள் நிறைவேற, தேவ திட்டங்கள் நிறைவேற, ஆமென், தேவன் நம்மை அனுப்ப விரும்புகிறார். கர்த்தர் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே போவோம். ஒரு படிக்கிற இடத்துக்கு நம்மளை அனுப்புவார், வேலை செய்வதற்கு ஒரு தேசத்துக்கு நம்மளை அனுப்புவார், பல இடங்களுக்கு நம்மளை அனுப்புவார். நம்மளை எங்கே அனுப்புகிறாரோ அங்கே நம்மை குறித்த தேவ திட்டங்கள் நிறைவேறும். நாம் வேலை செய்வதற்காக மட்டுமல்ல நாம் ஒரு இடத்துக்கு போகிறது. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகள். நம்ம படிக்கிறதுக்காக அல்ல. படிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னை குறித்த தேவ திட்டம் அங்கே வெளிப்படும். நான் வேலை செய்கிற இடத்துல, வேலை ஸ்தலத்துக்கு போகிறேன் என்றால் என்னை குறித்த தேவ திட்டம் அங்கே வெளிப்படும். அங்கே யாராகிலும் ஒருவரை சந்திப்பார் கர்த்தர் நம்மை கொண்டு. என்னை ஒரு தேசத்துக்கு அனுப்புகிறார் என்றால், என்னை ஒரு பட்டணத்துக்கு அனுப்புகிறார் என்றால் ஏதோ வெறுமனே காசு சம்பாதிப்பதற்காக அல்ல. அது ஒரு பக்கம் நடக்கும், இன்னொரு பக்கம் என்னை குறித்ததான தேவ திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. அனுப்புகிற ஒரு சந்திப்பு, அர்ப்பணிக்க வைக்கிற ஒரு சந்திப்பு, அதிசயத்தை காண செய்கிற ஒரு சந்திப்பு. இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்கள் கண்கள் காணாத ஒரு அதிசயத்தை நாங்கள் காண வேண்டும். இந்த எல்லைக்குள்ளே தான் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் 40 வருஷமாக. இதே ஊருக்குள்ளே தான் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் 40 வருஷமாக. இந்த பட்டணத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் 40 வருஷமாக. இந்த பிள்ளைங்க முகத்தை தான் பார்த்துட்ருக்குறோம் 40
40 வருஷமா. இங்கே இருக்கிற ஜனங்களுடைய முகங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் 40 வருஷமா. ஆனால் இதுவரைக்கும் காணாத ஒரு அதிசயத்தை நாங்கள் அவர்களுக்குள் பார்ப்பதற்கு தேவனுடைய ஒரு அக்கினிமயமான சந்திப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை வருஷமா இந்த தொழிலை தானே செய்கிறேன், இத்தனை வருஷமா இந்த வேலையை தானே நான் பார்க்குறேன், இத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் தானே நான் பண்ணுறேன், இத்தனை வருஷமா இந்த காரியத்தை தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன், இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தில் தானே நான் இருக்கிறேன், இத்தனை ஆண்டு காலமாக இந்த வேலை இந்த சூழ்நிலையில் தானே நான் இருக்கிறேன். அப்படி என்ன ஒரு வித்தியாசம் வந்துவிட போகிறது? ஆனால் தேவனுடைய சந்திப்பு நடக்கும்போது இதுவரைக்கும் உன் கண் காணாத ஒரு அற்புத காட்சியை பார்க்கும், உன் கண்ணு பார்க்காத ஒரு அதிசயத்தை பார்க்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உலகம் பார்த்தது இவன் ஒரு லேகியோன் பிடித்த மனுஷன் அல்லவா? இதுவரைக்கும் உலகம் பார்த்தது இவன் ஒரு லேகியோன் பிடித்திருந்த அசுத்தாவியுடைய மனுஷன் அல்லவா? இவனை நாம கல்லறைகளில் பார்த்திருக்கிறோமே, இவன் தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோமே. இப்போ அதே கண்கள் அவன் வஸ்திரம் தரித்தவனாய் ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிற ஒரு அதிசய காட்சியை பார்ப்பதற்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய சந்திப்பு நிகழ்ந்தது. தேவனுடைய சந்திப்பு நிகழ்ந்தது. ஹல்லேலூயா. 40 வருஷமாய் இவன் தேவாலயத்தின் அலங்கார வாசலிலே பிச்சை கேட்டு கொண்டிருந்ததை நாம் பார்த்திருக்கிறோமே. ஆனால் இன்றைக்கு இவன் தேவனை பின்பற்றுகிறானே, தேவனை பிரசித்தம் பண்ணி கொண்டிருக்கிறானே. நம்முடைய கண்கள் பார்க்காத இப்படிப்பட்ட காட்சிகளை காண தேவனுடைய சந்திப்பு நமக்கு அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய சந்திப்பு நமக்கு அவசியமாயிருக்கிறது. இந்த காலை நேரத்திலே கல்லறைகளில் தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிற அசுத்த ஆவியை பிடித்த அந்த மனுஷனை தேவன் சந்தித்த பிறகு அந்த தேசத்தின் ஜனங்கள் கண்ட ஒரு அதிசயமான காட்சி. இதுவரைக்கும் வஸ்திரம் தெரியாதவன் இப்போ வஸ்திரம் தரித்திருக்கிறார். இதுவரைக்கும் புத்தி தெளிவில்லாதவன் இப்போ புத்தி தெளிவோடு இருக்கிறார். இதுவரைக்கும் கல்லறைகளில் இருந்தவன் இப்போ கர்த்தரிடத்தில் இருக்கிறார். கல்லறைகளில் வாசம் பண்ணினவனை கர்த்தரோடு வாசம் பண்ண வைக்கிற ஒரு தெய்வீக சந்திப்பு ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த காலை நேரத்திலே நடப்பதாக. ஒரு அக்கினிமயமான சந்திப்பு. கல்லறைகளில் இருந்தவனை கர்த்தரிடத்தில் வந்து அமர செய்தது ஓட்ட சந்திப்பு. அது நடக்கும். நம்முடைய குடும்பங்களிலே அது நடக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது நடக்கும். நம்முடைய கணவன்மாருடைய வாழ்க்கையில் நடக்கும். தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, கல்லறைகளில் வாசம் பண்ணுகிறார்களே, காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, கட்டுண்டு கிடக்கிறார்களே, ஆமே, அவர்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் வந்து வஸ்திரம் தரித்தவர்களாய் புத்தி தெளிவடைந்து உட்கார்ந்திருப்பார்கள். ஒரு சந்திப்பு இதை செய்யும். அது நம்முடைய கண்களுக்கு அதிசயம். அது அற்புத காட்சியாக இருக்கும். அது அற்புத காட்சியாக இருக்கும். அந்த அற்புத காட்சியை பார்ப்பதற்கு சபை ஆயத்தமாகட்டும். இந்த பட்டணங்களில், இந்த எல்லைகளுக்குள்ளால, இந்த தேசத்திலே கல்லறைகளில் வாழ்ந்து கொண்டு, கல்லறைகளில் வாசம் பண்ணிக்கொண்டு, காயப்படுத்தி கொண்டு, கட்டுண்டு காணப்படுகிற அநேகரை தேவன் சந்தித்து, ஆமென், கர்த்தர் பட்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு அற்புத காட்சியை, ஒரு அதிசயத்தை நம்முடைய கண்கள் காணும்.
திசை மாறி போன மோசேக்கள் அர்ப்பணிக்கிற காட்சிகளை பார்க்கலாம். தேவனுக்காய் அனுப்பப்படுகிற காட்சிகளை பார்க்கலாம். ஒரு சந்திப்பதை செய்கிறதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்பை எங்கள் வாழ்க்கையில் என்னை நடப்பித்து எங்களை களிகூற பண்ணுவீராக. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். இந்த நாளுக்குரிய கிருபைகள், பலன், ஆரோக்கியம், சத்துவம், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சம்பூரணமாய் இவர்களுக்கு கொடுத்து இந்த நாள் முழுவதும் ஜெயமாய் நடத்தும். நேரில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு தாய்மார், ஒவ்வொரு சகோதரிகள், அவருடைய வியாபாரங்கள், வேலைகள், தொழில்கள், அவருடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள், பிள்ளைகள் நிமித்தம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பெற்றோர்கள், மகனை நினைத்து கலங்குகிற தாய்மார், மகளை நினைத்து கலங்குகிற தாய்மார், வியாபாரத்தில் ஏற்படுகிற நஷ்டங்களை நினைத்து புலம்புகிறவர்கள், சரீர ஆரோக்கியத்துக்காக இயங்குகிறவர்கள், ஒவ்வொருவருக்கும் தேவையான பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் நீர் அருளி செய்து அவர்களை மகிழ பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.